அரசியல் தடம் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. இன்று அரசியல் தடத்தின் புதிய அத்தியாயமாக தமிழ்நாடு முழுவதும் சென்று மாவட்ட வாரியாக அந்த மாவட்டத்தில் உள்ள அரசியல் சூழல்கள், மக்களின் அடிப்படை தேவைகள் என்னவென்று அங்குள்ள மக்களிடம் சென்று ஒவ்வொரு விஷயமாக அங்குள்ள மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதில் ஒரு பகுதியாக நம்ம இப்போது கன்னியாகுமரி மாவட்டம் சென்றுள்ளோம். அங்கே உள்ள மக்களின் அடிப்படை தேவைகள், அரசியல் சூழல்கள் எப்படி இருக்குது என்பதை அங்கே உள்ள சில மக்களிடம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளுது. அங்கே சொல்லக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் எப்பயுமே கேரளா ஒட்டியுள்ள பகுதினால அது எப்பயுமே மக்கள் கலாச்சாரம், வாழ்வியல் எப்பயுமே வேறுபாடாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாநில அரசியல் தான் கை ஓங்கியிருக்கும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் எப்பயுமே தேசிய கட்சியோட கை தான் ஓங்கியிருக்கும். அது என்ன காரணம் அதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது கேரளா உள்ள ஒட்டி பகுதினால கேரளா ஒட்டி உள்ள பகுதினால இங்கே உள்ள மக்கள் பூரா கேரளா மக்களோட வாழ்வியலோட சம்மந்து ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். கேரளா மக்கள் வாழ்வியோட ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். அதனால அவங்க எப்பயுமே தேசிய அரசியலை மட்டும்தான் மையமாக கொண்டிருப்பாங்க. அங்கு உள்ள மக்களின் பிரதானமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிகமாக என்ன அடிப்படை தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்று கேட்டதற்கு அங்குள்ள மக்கள் சில தகவல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே முதன்மையாக தேசிய கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக இங்கு மத அடிப்படையில் தான் சீட்டுகள் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக இங்கே ஜாதி அடிப்படையில், இந்த அடிப்படை தான் இங்கு உள்ள வாழ்வியல், மக்களோட அரசியல் எல்லாமே ஒட்டி இருக்கிறது. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இங்கு ஃபேக்ட்ரி, தொழிற்சாலைகள் அதிகமாக வேண்டும். மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய வகையில் நிறைய தொழிற்சாலை புதிதாக கொண்டு வர வேண்டும். நல்ல படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். அதனால் இங்கே தொழிற்சாலைகள், ஐடி பார்க் இன்று போன்ற சில விஷயங்கள் கன்னியாகுமரியில் கொண்டு வந்தால் இங்கே மக்களுக்கு மிக எளிமையாக இருக்கும் என்று இங்கு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இங்கே அரசியல் சூழல்கள் எப்படி இருப்பது, இங்கே உள்ள அடிப்படை வசதி எப்படி இருக்குது என்பதை இங்கே உள்ள மக்களிடம் ஒவ்வொருவராக சென்று அங்குள்ள மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இப்படிக்கு உங்கள் முரளி. நன்றி. ஒன்றும் இல்லை, 2021 எம்எல்ஏ நிறைய வாக்குறுதி கொடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாங்க. கொடுத்த வாக்குறுதிகளில் எதையுமே கரெக்டாக ஒழுங்காக நிறைவேற்றவே இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேவையான ரோடு வசதி, தினமும் நான் ரோட்டில் போய் 2 வாட்டி கீழே விழுந்து எந்திரிச்சு வரேன். அந்த அளவு ரோடு வசதி மக்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துக்கிறாங்க. ஆனால் கொடுத்த வாக்குறுதினா எக்ஸ்ட்ராவா அதிகமாக தான் பண்ணாங்க. என்னன்னா, கோட்டுக்கு 50 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. இதனால இதனால யாருக்கு பாதிக்கும் அப்படின்னா, ஜென்ரலா போல்டுவா நம்ம எல்லாருக்குமே பாதிக்கும். யோசிக்கலாம், என்னடா நம்ம குடிகளே நமக்கு ஏன் பாதிக்குன்றது நம்ம யோசிக்கலாம். அந்த விலைவாசி எங்க ஏத்துறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இலவசம் வேலைக்கு போமாக்கி அவ்வளவு குடிக்கு அடிமையாக்கி பருப்பு விலை நேற்று வரைக்கும் 30 ரூபாய் விலையா இருக்கு. ஒண்ணும் வாங்க முடியல. ஃபுல்லா ரேஸ்ல ஒண்ணு இல்ல. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்டுமான விலை எவ்வளவு இருந்தது, முத்திரைத்தாள் விலை எவ்வளவு இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். சொத்து நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் வேணாம், நல்ல நடுத்தரப்பட்ட கீழே அடிமட்டத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட ஒரு சின்ன இடம் கூட வாங்க முடியாது. இப்ப மறுபடியும் ஏத்திருக்கிறாங்க. 2021 24 வரைக்கும் எத்தனை வாட்டி இந்த விலைவாசி ஏத்திருக்கிறாங்க, எத்தனை வாட்டி இந்த முத்திரைதாளை ஏத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்ல, யாருக்கு பதில் சொல்ல? மக்களை நீங்க தான் கரெக்டா பார்த்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். பருப்பு இல்ல, எண்ணெய் இருந்தா பருப்பு இல்ல, பருப்பு இருந்தா எண்ணெய் இல்ல, எண்ணெய் ரெண்டுமே இருந்தா மண்ணெண்ணெய் இல்ல, தீய கொளுத்திரி சாவலானு பார்த்தா அதுவும் இல்ல. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இவனுக்கு அவன் பரவாயில்ல, அவனுக்கு இவன் பரவாயில்ல, அதே கதை தான். ஆனா அந்த அம்மா உணவகம், அத மக்கள் ஏழைகளுக்கு அம்மா அந்த உணவை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த உணவகத்தை நிப்பாட்டிட்டாங்க. அந்த உணவகத்தில் நாங்க எங்க ஆட்டோ டிரைவர், கூலி தொழிலாளி, ஆட்டோ ஓட்டுநர் நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. அதை நிப்பாட்டுறதுனால நிறைய பாவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. அதை டாக்டர் கருணாநிதி பேரில் ஒரு திறந்து அதே மாதிரி ஏழைகளுக்கு செஞ்சாச்சுன்னா எங்களுக்கு பெரிய சந்தோஷம். மக்களுக்கு ஒரு வரவேற்பு தக்கது. ரெண்டாவது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போனீங்கன்னா பிரசவத்துக்கு போனாச்சு, அது காக்க வச்சு டாக்டர் இல்லை, மாத்திரை மருந்து கிடையாது. கேட்டால் அரசு எங்களுக்கு அங்கேருந்து வரல, இந்த குறையதான் சொல்லுதாங்க தவிர மக்களுக்கு டாக்டர் அந்த ஆஸ்பத்திரியில் கிடையாது, நர்ஸு சம்மந்தப்பட்ட யாருமே கிடையாது. பிரசவத்துக்கு என் மகளே கூட்டு போனேன், 3 நேரம் காக்க வச்சு இந்த பிள்ளை கண்ணீர் வலிக்க வச்சு தான் ஆஸ்பத்திரிக்குள்ளே சேர்த்தாங்க. அதான் இந்த அரசு கவனத்துக்கு கொண்டு போய் இந்த ஆஸ்பத்திரியில் டாக்டர்லாம் இருக்காங்களா, நர்ஸ் இருக்காங்களா, மாத்திரை மருந்து கொடுக்காங்களா, அதை ஆய்வு செய்யணும். காங்கிரஸும் வந்திருக்கு, பிஜேபியும் வந்திருக்கு. யார் வந்தாலும் இந்த மாவட்டத்தை புறக்கணிக்காங்க. இது ஒரு படித்த மாவட்டம், இளைஞர்கள் அதிகமாக உள்ள மாவட்டம். சாலை வசதி, வேலைவாய்ப்பு வசதி ஒன்றுமே கிடையாது. தெங்கு உண்டு, ரப்பர் உண்டு, ரப்பர் விவசாயத்துக்குள்ள இதுகள் உண்டு. எதையுமே இந்த மாவட்டத்துக்கு யார் வந்தாலுமே செய்ய மாட்டாங்க. இந்த மாவட்டம் புறக்கணிக்கப்பட்ட மாவட்டம்.
ஆனா இங்க படித்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்கார்கள், விஞ்ஞானிகள், அதிகாரிகள், பெரிய பெரிய ஆள்கள்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் இருக்காங்க. ஆனா எதையுமே இங்க இந்த மாவட்டத்துக்கு செஞ்சதா கிடையாது. ஆனா இது வந்து காங்கிரஸும் வரும், பிஜேபியும் வரும், யாரு நன்மை செய்யாங்களோ அந்த ஆளுக்கு வரும். சமாதானத்தை விரும்ப மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த அதிமுக ஆட்சியில் நிறைய வாக்குறுதி கொடுத்து ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. எந்த இதுவும் நடைமுறைப்படுத்தலை, செய்யலை. மக்களை ஏமாத்துறது நோக்கத்தில் அவ்வளவும் பொய்யா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாக்குறுதியும் செய்யலை. என்ன செய்தாங்க? ஒரு வாக்குறுதியும் செய்யலை. ஏமாற்றம் தான் செய்திருக்காங்க அவ்வளவும். ரோடு இயற்கை எப்பவும் நடந்துட்டு இருக்கு, வேலை தான் நடந்துட்டு இருக்கு. பார்த்து ஒரு ரோடு பார்த்துருக்கீங்களா? போராட்டம் போஸ்டர் பாருங்க, பின்பக்கம் போஸ்டர் இருக்கு பாருங்க. அது அந்த மெயின் ரோடு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே தோண்டி போட்டு 10 நாள் ஆச்சு. சரி, எந்த எம்எல்ஏ சார் வராங்க? எல்லாரும் எலெக்ஷனுக்கு வருவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு சார். அதை தாண்டி யாரும் வர மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, எந்த கட்சிகள் வந்தாலும் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எந்த வாக்குறுதியும் இங்கே நிறைவேறுவதாக இல்லை. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்து பார்த்தால், கன்னியாகுமரி மாவட்டத்திலே குறைபாடுகள் என்று சொன்னால் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் எந்த குறைபாடையும் நிவர்த்தி செய்யாமல் இழுத்தடிக்கின்றார்களே தவிர, பத்திரிகை காலை பத்திரிகை எடுத்து பார்த்தால் அங்கே ஹெட் நியூஸ்லேயே வந்து ஏதோ நடக்கிறது என்று ஒரு பேட்டிகளை முதல்வர் அவர்கள் அளிக்கின்றார்களே தவிர, ஆனால் அந்தந்த நிர்வாகங்களில் போய் நாம் முறையிடும் போது அது எந்த ஜீவம் பாஸ் ஆகவில்லை என்று சொல்லுகின்றார்கள். அதை 5 வருட காலமாக இழுத்தடிக்கின்றார்கள். ஆனால் குமரி மாவட்டம் ரொம்ப பின்தங்கிய நிலையில் தான் இருக்கின்றதே தவிர எந்த முன்னேற்றமும் வரவில்லை, மக்களுக்கு எந்த முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை நிலவரம். எனவே இந்த திமுக ஆட்சி நிச்சயமாக சொல்ல போனால் ஒரு பேப்பர் ஆட்சி தான் என்று சொல்ல வேண்டும். காரணம் என்னென்றால், அறிக்கையை பார்த்தால் நல்லா இருக்கின்றது, கேட்கறது நல்லா இருக்கின்றது, பார்க்கறது நல்லா இருக்கின்றது, டிவியை பார்த்தாலும் அப்படிதான் தெரிகின்றது. ஆனால் நடைமுறையிலே அது சரியாக இல்லை என்பதுதான் உண்மை. மக்களுடைய சிரமத்தை அவர்கள் அறியவில்லை, மக்கள் படும் பாடுயை அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் ஒரு வருட காலமாக இந்த 1000 ரூபாய் திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் மகளிருக்காக. ஆனால் அதற்கு ஆப்போசிட் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், புதிய ரேஷன் அட்டையை தடை செய்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு புதிய ரேஷன் கார்டில் எடுக்க முடியாமல் மக்கள் திணறுகின்றார்கள். அப்பேற்பட்ட அடவு ஆட்சி தான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அடவுகளை எல்லாம், அதுபோல நீட்டு சொன்னாங்க, நீட்டை வந்து உடனே ஒழித்து கட்டுவேன் என்று, அது அவளை கையில இருக்கிறது போல, எல்லாமே கடவுள் கையில் இருக்கிறது போல அந்த வாக்குறுதிகளை அளித்து ஓட்டுகளை வாங்கி இன்று ஒரு வழங்க ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றாலே தவிர எந்த முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பது உண்மை. முன்னால் உள்ள ஆட்சியோட இப்போ ஆட்சி பரவாயில்ல, எவ்வளோ நல்ல ஆட்சி தான். இன்னும் 10 வருஷம் என்னை பொறுத்தவரை இன்னும் 10 வருஷத்துக்கு இதுதான் இருக்கும், இந்த ஆட்சி தான் இருக்கும். என்ன ஸ்டாலின் வந்த பிறகு தான் இப்போ வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும். விலைவாசிகள் எந்த ஆட்சி வந்தாலும் விலைவாசி இருக்க தான் செய்யும். நம்ம ஆட்சியிலையும் இல்லாமல் இல்லை. ஆனால் ஆட்சி பிடிக்காத ஆள் வந்து எல்லா விஷயத்துலையும். ஆனால் வந்து கன்னியாகுமரியை பொறுத்தவரை டூரிஸ்ட் எங்கள் இடத்துல நல்ல மாதிரி தான் நல்லாதான் நல்ல. நாங்கள் எம்எல்ஏ பார்க்க வேண்டிய தேவையில்லை, எங்களுக்கு நடக்கூடியது நடந்துட்டு தான் இருக்கு. யாரையும் நான் பார்க்க வேண்டிய தேவையும் கிடையாது. நாங்கள் பக்கா திமுக காரனாக இருந்தாலும் நாங்கள் வந்து அரசியல்வாதியை இதுவரை பார்த்தே கிடையாது. நல்லபடியாக நடக்க ஆட்சி, நல்ல மக்களுக்கான ஆட்சியாக நடக்கும். இதுதான் 10 வருஷம். இதுக்கு மேலே ஆட்சியை வந்து பிரயோஜனம் கிடையாது. இதுக்கு அடுத்த தலைமுறையும் சின்னவர் தான் வருவார். தலைவருக்கு வரலாறு படிச்சிருப்போம். ஆட்சிக்கு வந்தாலே வந்து என்ன பண்ணணும், பாதையும் தண்ணியும் தான் சீர் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணலைன்னா என்ன பண்ணி எதுக்கு அப்படின்போது வரலாறு பார்த்துருக்கீங்களா? முதல்ல வந்தோன்னா மன்னர் ஆட்சி காலத்துல எல்லாம் ரோடை கிளியர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தண்ணிக்கு கிளியர் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே இல்லை. இப்போ ரோடை பாருங்க, மினிஸ்டர்ஸ் வராங்க, விஐபிக்கள் வராங்க, அவங்க வரக்கூடிய பாதையை மட்டும் கிளியர் பண்ணுறாங்க, மற்ற பாதையெல்லாம் டேமேஜ் ஆடாது. தண்ணியை பாருங்க, மெயினாக எல்லா தண்ணி குளங்கள் எதுவுமே தூர் வராமலும் எடுக்காமல். நீட்டை இது வரைக்கும் அவங்க மாற்றிடுவேன் 3 மாதத்தில் நாங்கள் எல்லாம் மாற்றிடுவேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட்லேயாவது போய் முறையிடலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் போராட்டம் பண்ணலாம். ஏதோ ஒன்று அவங்க கையில் தானே ஆட்சி இருக்குது. ஸோ அந்த நீட் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரும்போது மட்டும் நீட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அட்லீஸ்ட் அந்த முயற்சி ஃபுல்லாக எடுக்கலாம் தானே. எடுத்து அது தோற்று போயிட்டாங்கன்னா கூட மக்கள் ஏற்றுக்குவோம்.
ஆனால் அந்த நீட்டு மிகப்பெரிய ஒரு உயிர்கொல்லி பரீட்சை மட்டும் இல்லை, சமூகத்துக்கே ஒரு கேடான பரீட்சை மாதிரி இருக்குது, ஒரு சனாதன பரீட்சை மாதிரி இருக்குது. கரெக்டாக அது அதில் திமுக வந்து கொஞ்சம் பின்தங்கிட்டுன்னு தான் நான் நினைப்பேன்.